ஹார்முஸ் நீரிணை வழியாக இனி ஒரு நாளைக்கு 15 கப்பல்கள் மட்டுமே செல்ல ஈரான் அனுமதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வது தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனமான டாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஹார்முஸ் நீரிணை வழியாக இனி ஒரு நாளைக்கு 15 கப்பல்கள் மட்டுமே செல்ல ஈரான் அனுமதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த திடீர் கட்டுப்பாடு உலகளாவிய சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் இடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்தியாவுக்கு வரும் எல்பிஜி மற்றும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கப்பல்கள் இந்த நீர்வழி பாதையை கடக்க ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் முன் அனுமதியை பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்துவதற்கு ஈரான் சுங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளது. ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. போருக்கு முன்பு நாள் ஒன்றுக்கு சுமார் 140 கப்பல்கள் வரை இப்பாதை வழியாக பயணித்தன. தற்போதைய 15 கப்பல்கள் என்ற வரம்பு போக்குவரத்தில் கிட்டத்தட்ட 90% சரிவை ஏற்படுத்தும் என தகவல் கூறுகிறது. உலகின் 20% கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி விநியோகம் இந்த தடம் வழியாக நடப்பதால் ஈரானின் இந்த கட்டுப்பாடு சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தற்காலிகமாக சற்று குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள ஒரு குறுகிய கடல் பகுதியே ஹார்முஸ் நீரிணை ஆகும். இதன் அகலம் வெறும் 34 கிலோமீட்டர் மட்டுமே என்றாலும் இது உலகின் பொருளாதார நரம்பு மண்டலமாக கருதப்படுகிறது. வளைகுடா நாடுகளை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் முக்கிய பாதையாக இது உள்ளது. உலகின் மொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 1/5 இந்த வழியாக தான் செல்கிறது. எண்ணெய் மற்றும் இன்றி உரங்கள் மற்றும் அத்தியாவசிய விவசாய பொருட்களும் இந்த கடல் பாதை வழியாகவே உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஈரானின் இந்த புதிய கட்டுப்பாடுகள் சர்வதேச எரிசக்தி சந்தையில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.